அடடா அடடா இதெல்லவா ஃபேமிலி ரவுண்டு நண்பர்களே, சொல்லுங்க. இதெல்லவா ஃபேமிலி ரவுண்டு. ஃப்ரீ ஸ்டாஸ்க்குனா இதாயா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு. இன்னைக்கு தாயா நமக்கு கனெக்டே ஆகுது. ஒரு மாதிரி ப்ரோ, சத்தியமா எப்படி சொல்லன்னு தெரியல, ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது ப்ரோ. ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. எதிர்பார்த்த மாதிரி ப்ரோமோ மட்டும் வரல, எதிர்பார்த்த குடும்பமும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் 2 ஃபேமிலிக்கு தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தேன். மொத்தம் 3 சொல்லியிருந்தேன். அதில் சௌந்தர்யா ஃபேமிலி நேற்றே வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் 2 ஃபேமிலிக்கு பயங்கரமாக எதிர்பார்த்தேன். அதில் ஒன்று ஜெஃப்ரி, 2வது முத்துக்குமரன். காலங்காலத்தில் நான் முழிக்கிறதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி ஃபேமிலியை உள்ள விட்டு எடுத்துட்டாங்க. சோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோல முத்துக்குமரன் அவர்களுக்கான ஃபேமிலி வராங்க. அது என்னமோ தெரியல, நம்ம எதிர்பார்த்த ஃபேமிலி வரும்போதுதான் அந்த வீடியோ ஒரு மாதிரி ஃபேமிலி ரவுண்ட்ல இருக்க மாதிரி ஃபீலே வருது. ஓகேவா? ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா அருண் அவர்களுக்கான ஃபேமிலி உள்ள வந்துட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, ஒரு மாதிரி எனக்கே கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ, கண்ணீர் வந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ, பாக்கே ஒரு மாதிரி செம்மையா இருக்குது. சரி ஓகே, இந்த ப்ரோமோல முத்துக்குமரனை ஃப்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோ ஆக்சுவலா ஈவினிங் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஈவினிங் அப்புறம் தான் மேபி எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ஃபேமிலி வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரனை மட்டும் ஃப்ரீஸ் பண்றாங்க. முத்துக்குமரனை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு வந்துட்டாங்க வந்துட்டாங்க குடும்பம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. முத்துக்குமரனை ஃப்ரீஸ் பண்ணா அப்படி ஸ்டோர் ரூம்ல இருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் வராங்க. வரும்போதே முத்துக்குமரன் அவன் மூஞ்சில ஒரு ஏக்கம் பார்க்க முடியுது ப்ரோ. அவனுக்குள்ள அந்த கண்ணீர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அழுறான். ஓகேவா? அவனை வெளியே காட்டிக்க மாட்டேங்க, அவன் அழுறான். அழுதுட்டே ஒரு மாதிரி ஏக்கமா அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா அங்கேருந்து வேகமாக வந்து கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழ ஆரம்பிச்சு ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்களேன், அழாதீங்க அழாதீங்க, அழக்கூடாது அப்படிங்கிறான். ஏன் அவன் உடஞ்சு அழக்கூடாதுன்னு? ஓகேவா? அவன் உடஞ்சிடக்கூடாது அந்த இடத்துல. எப்படினாலும் நமக்கு இருக்கும்ல ப்ரோ, அம்மா அப்பா அழுத நம்மளாம் அழாமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம என்னதான் ஒரு மாதிரி போல்டாக இருந்தோம்னா டக்குன்னு கண்ணீர் வந்துடும். அதனால தான் அவன் சொல்கிறான் அழக்கூடாது அழாதீங்கன்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு இருக்கான். தட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க பாருங்க, உங்களுக்காண்டி எவ்வளோ பேர் இங்கே நிற்கிறாங்க பாருங்க, உங்களை பார்க்கறதுக்காண்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறான். எல்லாருமே, ஏன்னா சத்தியமாக சொல்கிறோம், எல்லாருமே எல்லா குடும்பத்துக்காண்டி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் யாருமே இவங்க குடும்பம் வரக்கூடாது, அவங்க குடும்பம்லாம் வந்தால் என்ன பண்ண போகுது, அந்த மாதிரி ஈகோலாம் எவனுமே காட்டல, எவனும் வன்மத்தை காட்டல. வீட்டுக்குள்ள எல்லாமே ரொம்ப நீட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. இதில் அப்பா ஒரு வார்த்தையை விடுறாங்க. அந்த அப்பா விட்ட அந்த வார்த்தை எனக்கு உண்மையாகவே பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. என்ன சொன்னாங்க தெரியுமா? அழாத, பையன் அழுதுருவான், பையன் கஷ்டப்படுறான் பாரு, நீ அழாதன்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா? அது வேற லெவல் வார்த்தைங்க. அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அது வேற லெவல் வார்த்தை. நீ அழாத, நமக்குள்ள கஷ்டம் இருக்குட்டு நமக்குள்ள வச்சுக்கலாம், வெளியே காட்டினா பையன் கஷ்டப்படுவான், சரியா? நீ அழாதன்னு சொல்லிட்டு அம்மாக்கு தட்டி கொடுக்குறாங்க. இருந்தாலும் அம்மாவால முடியல, அழுதுட்டு இருக்காங்க. இல்ல தீபக் என்ன ஒரு மூவ்மெண்ட் பண்றாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு சாப்பாடுல ஸ்வீட் ஏதாவது கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் அம்மாவுக்கு ஊட்டி விடுறாங்க. வேற லெவல் மூவ்மெண்ட் போங்க, அப்படியே வேற லெவல்ல இருக்குது. ஆக்சுவலா அந்த முத்துக்குமரன் ஃபேமிலி வந்தாலும் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்காங்க. மேபி கடைசி ஃபேமிலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவினிங்க்கு அப்புறம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கடைசி ஃபேமிலியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 மணி போல் மேபி முத்துக்குமரன் ஃபேமிலி வந்துட்டு 7-8 மணிக்கு அப்புறம் ஜாக்லின் ஃபேமிலி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்லின் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம், அந்த ஒரு மாதிரி துடிச்சு போயிருக்காங்க. எங்கள் அம்மா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை பார்க்கறதுக்காண்டி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் முத்துக்குமரன் ஃபேமிலியை கூட்டு போயிட்டு பெட்ரூமில் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதில் அம்மா ஒரு வார்த்தை விட்டாங்க பாருங்க, வா சார், இதை விட என்னங்க வேணும் ஒரு பையனுக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? இந்த இடத்த விட்டு அவன் கப்பு ஜெயிக்காம போனா கூட அவனுக்கு பெருமைங்க. ஒரு வார்த்தை சொல்றாங்க, நம்ம பரம்பரையே பெருமைப்படுதுப்பா, எப்படி நம்ம பரம்பரையே பெருமைப்படாச்சு அப்படிங்கிறாங்க. இது வந்து சத்தியமா, இது வந்து நான் எப்படி சொன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியல. நிறைய மிடில் கிளாஸ், அதான் நம்மள மாதிரி நிறைய மிடில் கிளாஸ்க்கு இதுக்கு ஆக்சுவலாக கனெக்ட் ஆகும். ஃபேமிலியில முதல் கார் நம்ம எடுப்போம், காரு அந்த மாதிரி விஷயங்கள். பைக் கூட மோஸ்ட்லி சின்ன வயசுலேருந்து இல்லை பல முன்னாடி இருந்தே நம்ம தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து வச்சிருப்பாங்க. ஆனால் கார் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. அப்போ இந்த ஜென்ரேஷன்ல வர யாராவது ஒருத்தர் அப்பதான் கார் எடுத்திருப்பாங்க. என் பரம்பரையில முதல் கார் நான் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? அந்த மாதிரி தான் அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம பரம்பரைக்கே நீ பெருமை சேர்த்திருக்க, நம்ம பரம்பரையே பெருமைப்படுது அப்படின்னு மாதிரி ஒரு டயலாக் சொல்றாங்க. வா, எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. சத்தியமா சொல்ற, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் சத்தியமா வேற லெவல் டயலாக்ங்க. இதுல அப்பா சொல்றாங்க, நீ நல்லா விளையாண்டுட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் சூப்பரா விளையாடணும், இன்னும் நான் எதிர்பார்க்கறேன், நல்லா விளையாடணும்ப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறாங்க. இதுல கடைசியில முத்துக்குமரன் சொல்றான், இது எல்லாமே நீங்க கொடுத்ததான், நீங்க 2 பேரும் போட்ட உழைப்பு தான் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது, இந்த வெற்றி எல்லாமே உங்களுக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பேசுறான். ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுதுங்க, பர்சனலாக கனெக்ட் ஆகுது. இப்போ அருண் ஃபேமிலியுமே எனக்கு ஒரு மாதிரி பர்சனலாக கனெக்ட் ஆகுது லைவ்ல பார்க்கும்போது. அது ஒரு மாதிரி அருணை ஒரு மாதிரி அலைய வச்சு ஒன்று பண்ணாங்க பாருங்க, அது ஒரு மாதிரி எனக்கே கண்ணீர் வந்துச்சு. ஓகேவா? நான் அடுத்த வீட்டில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல முத்துக்குமரன் ஃபேமிலி வந்திருக்காங்க, நம்ம எதிர்பார்த்த ஒரு ஃபேமிலி. பட் எனக்கு என்னன்னா ஜெஃப்ரி ஃபேமிலி இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக விட்டு இருந்திருக்கலாம். ஒரு 10 மணியோ இல்லை 9 மணிக்கு அப்புறம் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்களோ எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மற்ற இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபேமிலி ரவுண்டை. ஸ்டார்ட் பண்ணும்போது காலங்காலத்தில் தீபக்கான ஃபேமிலி ஃபஸ்ட்டே விட்டீங்க, அது ஓகே. ஆனால் நேற்று என்ன பண்ணீங்க, கொஞ்சம் லேட்டாக தானே விட்டீங்க. சௌந்தர்யா ஃபேமிலி கொஞ்சம் லேட்டாக தானே வந்தாங்க. அந்த மாதிரி ஜெஃப்ரி ஃபேமிலியை விட்டுருக்கலாமே தான் எனக்கு தோணுது. ஏன்னா
ப்ரோ நான் சிம்பிளா சொல்லிட்டேன், எல்லாரும் எதிர்பார்க்கறது தானே ப்ரோ. அவங்க உள்ள வராங்க, பையன் கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பு போட்டிருக்கான், அந்த உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பையனா அம்மா அப்பா உள்ள வராங்க, அதை வெளியே இருக்க நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா இன்னொரு எபிசோட்ல வரும், வராமல இருக்காது, கண்டிப்பா வரும். இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல, லைவ்ல பார்ப்பாங்க. ஏன் மக்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பாங்கல்ல, எவ்வளவு பேர் காலங்காலத்துல லைவ்ல பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஜெஃப்ரி ஃபேமிலி எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஏமாத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளோ சீக்கிரமா உள்ள விட்டு அவ்வளோ சீக்கிரமா வெளியே எடுத்தது எனக்கு என்னமோ எனக்கு பர்சனலாக செட் ஆகல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ முத்துக்குமரன் ஃபேமிலி வந்திருக்காங்க. இதுல ஜாக்லினோட ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்குது, என்னால கவனிக்க முடிஞ்சு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஜாக்லின்கான ஃபேமிலி லேட்டாக தான் வராங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போவே அருண் அவர்களுக்கான ஃபேமிலி உள்ள வந்துட்டாங்கன்னா கடைசியில் இன்னும் 2 ஃபேமிலி தான் இருக்காங்க, ஜாக்லின் முத்துக்குமரன். அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் வரத்திலாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்க போனால் மேபி முத்துக்குமரன் ஃபேமிலி கடைசியாக இருக்கலாம், இல்லை அப்படி ஈவினிங் வரத்தி எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா லேட் நைட்டில் கொஞ்சம் நேரம் தள்ளி நைட்டு போல தான் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின்கான ஃபேமிலி வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது ப்ரோ. உண்மையாக ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃப்ரீஸ் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த ஃப்ரீஸ் மூவ்மெண்ட் தான் உண்மையாக நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரீஸ் பண்ணல ப்ரோ, சும்மா நச்சுக்கோங்க, அப்படியே ஒரு பாட்டை போடுறாங்க உள்ள விடுறாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சரியான பாட்டுகள் கூட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவரை இந்த சீசன்ல ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு ரொம்ப மோசமா ஆர்கனைஸ் சரியில்லை தான் சொல்லுவேன். எப்படின்னா வேண்டா வெறுப்புக்கு நடத்துன மாதிரி இருக்கு. ஏதோ இருக்குப்பா ஒரு ரவுண்ட் வச்சிருக்கோம், அந்த ரவுண்டை சும்மா டக்குன்னு முடிக்கணுங்கிற பேர்ல டக்குன்னு சும்மா அனுப்புறாங்க, டக்குன்னு உள்ள போயிட்டு வராங்க, உள்ள 4 வார்த்தைகள் பேசுறாங்க, அவ்வளவுதான். மொத்தமே அப்படிதான் இருக்குது. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்ல டீம் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் பார்க்கும்போது ஃப்ரீஸ் லூப் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு ஃப்ரீஸ் பண்ணி ஒருத்தர் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி, இல்லை ஒருத்தர் மட்டும் ரிலீஸ் பண்ணி, இல்லை மொத்த வீடியோ ஃப்ரீஸ் பண்ணி ஃபேமிலி உள்ள வச்சு அந்த ஃபேமிலி ஒவ்வொருத்தரையா போய் கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா ரிலீஸ் பண்ணி அந்த மூமெண்ட்ல தான் நல்லா இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் ஏன் பிக் பாஸ் பண்ண மாட்டேங்காருன்னு தெரியல. மேபி இவனு மேல உள்ள கோவத்தில் பண்ண மாட்டேங்காரா, ஏன்னா சம கோவத்தில் இருக்காரு, சும்மா சம கோவத்தில் இருக்காரு. ஸோ அந்த கோவத்தின் வெளிப்பாடா உங்ககிட்ட நான் பேசவே விரும்பலடா, நீங்க என்னமோ பண்ணுங்க, உங்க குடும்பம் உள்ள வருவாங்க, நீங்க வேணா குடும்பத்து கூட பேசிக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்களோ என்னமோ தெரியல. ஒரு மாதிரி வேண்டா வெறுப்புக்கு பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி நீங்க சொல்லுங்க, முத்துக்குமரன் ஃபேமிலி உள்ள வந்து அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழும்போது அவங்க அப்பா சொன்ன அந்த விஷயங்கள் சுத்தி மொத்த பேருமே அவங்க அம்மா அப்படி பார்த்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா பேசுற சூப்பரா இருக்கும் ப்ரோ. நான் அதுக்கு வெயிட் பண்றேன் ப்ரோ. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க முத்துக்குமரனோட என்ட்ரி அப்பவே சேதனை வந்து மேல கூட்டு பேசியிருப்பாங்க, இல்லை வந்து சீட்ல உட்காந்துருக்கும் கூட சேதனை பேசியிருப்பாங்க. அப்ப பேசும்போது கூட பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை விட டபுள் மடங்கு செம்மையா பேசுவாங்க. அந்த தமிழ்ங்கிறது ஒரு மாதிரி ஃப்ளூயண்டா செம்மையா வரும். ஆக்சுவலா அந்த தமிழை வீட்டுக்குள்ள பேசும்போது வீட்டுக்குள்ள எவ்வளவு பேர் ஷாக் ஆவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்காங்களா, அவ்வளவு விஷயங்கள் தெரியும், அவ்வளவு தமிழ் மேல ஒரு பற்று இருக்குன்னு சொல்றாங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சத்தியமா. அண்ட் இந்த வீடியோ கடைசியில இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். ஜாக்லின் ரொம்ப ஏங்க வச்சுட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இப்போ வீட்டுக்குள்ள அருண் அவர்களுக்கான ஃபேமிலி வந்திருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். அந்த ஃபேமிலி வரும்போது ஒரு வைப் இருந்துச்சு தெரியுமா, முக்கியமாக அருண் அங்கேயும் அலைய வச்சாங்க தெரியுமா, அந்த வைப் உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாம், யாரோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, நிறைய சம்பவங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க யாருன்னு. கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். வின்னர் சண்டைலாம் இருக்க போது எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மாதிரி நல்லா போகுது. இருந்தாலும் எனக்கு பிக் பாஸ் ஒரு சின்ன குறையே அந்த ஃப்ரீஸ், அந்த பாட்டுகள், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். அதை கொஞ்சம் பிக் பாஸ் நல்லா பண்ணி இருந்துக்கலாம், பட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இன்னும் 2 ஃபேமிலி தான் இருக்குது, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்குல. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பரம்பரையே பெருமையாக இருக்குடா, பரம்பரையில் முதல் காரரா, பரம்பரையில் முதல் சொந்த வீடுறா, அந்த வார்த்தைகள்லாம் எவ்வளோ கனெக்ட் ஆகும் தெரியுமா வரும். எனக்கு உண்மையாக பர்சனலாக பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கும் கனெக்ட் ஆயிருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னால் இன்னொரு விஷயம் நோட் பண்ண முடிஞ்சு ப்ரோ, அந்த ப்ரோமோ தான் நான் மற்ற ப்ரோமோ பார்த்த வரத்துக்கு இந்த ப்ரோமோ தான் 5 மினிட்ஸ்க்குள்ள அதிகபட்ச கமெண்ட்ஸ், அதிகபட்ச லைக்ஸ் வந்து சட்டன்னு வந்துட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்க போது. ஸோ உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.